ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 6 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி சக்தி பஸ்ல தூங்கிடுறாங்கல்ல. அப்புறமா பொன்னி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சக்தி மேல கையெல்லாம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சாரி சொல்றாங்க. அப்புறமா ஒன்னும் இல்லை அப்படின்னு. அப்புறம் இங்க வீட்ல எல்லாருமே இன்னும் சக்தி வரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வந்துடுறாரு. அப்போ உடனே என்ன சக்தி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே, "உனக்கு பொன்னி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா, ஆமா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனா" அப்படிங்கிற மாரி சக்தி சொல்லி சமாளிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பொன்னி வராங்க. இப்போ மூர்த்தியும், சுந்தரமும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த மாரி. "நீங்க 2 பேரும் என்ன திருச்சிக்கு போற பஸ்ஸும், நீ போற பஸ்ஸும் ஒரே ரூட்லயா போகுது? இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரே பஸ்ல போயிருப்பீங்களேன்னு" கேட்டோம் அப்படின்னோனே, இப்போ உடனே அவங்க சக்தியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "பேசாம நீங்க 2 பேருமே கேள்வி கேட்டு, நீங்க 2 பேருமே பதில் சொல்லிக்கோங்களேன். உங்களுக்கு தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இங்க டைம் ஆகிட்டே இருக்கு. கோயிலுக்கு போ வேண்டாமா?" அப்படின்னோனே, இப்ப எல்லாரும் ரெடியாக போறாங்க. அப்போ சக்தி வந்து அவங்க அப்பா கிட்ட மட்டும் அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயத்த பொன்னி, சக்தி, கார்த்திக் இவங்க 3 பேருமா உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "ஏன்டா நீங்க போனதே போனீங்க. சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ உங்க அம்மாவும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. முன்னாடி மாரி இல்லடா. இப்ப ரொம்ப மாறிட்டா" அப்படின்னோனே, "அதுக்காண்டி தான் நாங்க உங்ககிட்ட சொல்லவே இல்ல. நீங்க பாட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா" அப்படின்னு இவங்க இவ்வளோ பேரும் பேசிட்டு இருக்கிறத பிரீத்தி அங்க நின்னு ஒளிஞ்சு நின்னு கேட்குறாங்க. "ஓ! இப்படிதான் போயிட்டு வந்திருக்கீங்களா? யாருக்குமே தெரியாம? அதுல வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயில்ல போய் திருஷ்டி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயாவ உட்கார வைக்கிறாங்க. ஜெயா வந்து பொன்னிய கூப்பிடுறாங்க. அப்ப உடனே பொன்னி, "நான் எதுக்கு அத்த?" அப்படின்னோனே, "இங்க பாரும்மா, நீ பண்ணுன விஷயத்தினால உன் மேலயும் திருஷ்டி பட்டிருக்கும் வான்னு" சொல்லி அவங்க கூட சேர்ந்து எல்லா பரிகாரமும் பொன்னியும் செய்றாங்க. அப்புறமா கடைசியில சாமி கும்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பொன்னி போயி அவங்க மாமா கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாரி, "அத்தைக்கு ஈக்குவலா நானும் உட்காந்து இந்த மாரி பண்ணுனேன்ல, எதனாச்சும் தப்பா மாமா?" அப்படின்னோனே, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லம்மா. அவ இப்போ உன்ன கூப்பிட்டதே பெரிய விஷயம். அவ வந்து இப்போ உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறா" அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்